ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் ஒரு அவுட்டோர் ஷூட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தொழில் ஆரம்பிச்சு அதில் சக்ஸஸான நிறைய பேர்த்தோட ஜேர்னி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு, இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவங்களுடைய பிஸ்னஸில் எப்படிலாம் சாதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கூட ஒரு சூப்பரான ஒரு ஷாப் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கண்ணாடிலாம் பார்க்கும்போது. ஸோ ஆப்டிக்கல் ஷாப்பில் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஆப்டிகல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வைஸ் ஒரு சூப்பரான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறத விட அந்த சக்ஸஸில் பயணம் பண்ண நபர்களே சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஆப்டிக்கல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஆப்டிக்கல் பிஸ்னஸ் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க? ஆறுமுகம். ஆறுமுகம். இப்போ வந்து ஆப்டிகல்ஸ் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இத்தனை வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டீங்க. எப்போ நீங்கள் இந்த ஆப்டிகல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? எந்த ஆண்டு? 5/7/1967. 67 ஆரம்பிச்சிட்டிங்க. சூப்பர். 67 எங்கே ஆரம்பிச்சிங்க நம்ம தமிழ்நாட்டில்? ஈரோடு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட். ஈரோட்டில் தான்? ஈரோடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் டாக்டர் சாமுமூர்த்தி சொல்லி ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. ஸோ அவரும் நீங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சிங்களா? இல்லை அவரும் சொல்லி. ஓகே ஓகே. ஸோ அன்னைக்கு தேதியில் இந்த ஆப்டிகல்ஸ்க்கு எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்தது? வில்லேஜில் நிறைய வந்தாங்க. கண் போடுறது, கண் பார்வைக்கெல்லாம் கண்ணு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செக் பண்ணி கண்ணாடி போட்டோம். அப்புறம் புற வந்து ஆப்ரேஷன் இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே வர நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் பண்ணி. சரி ஓகே. இப்போ அன்னைக்கு தேதியில் நீங்கள் இந்த ஆப்டிகல்ஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும்? கையிலேருந்து எவ்வளோ செலவு பண்ணி முதலீடா? 10,000 ரூபா. 10,000 ரூபா. அன்னைக்கு தேதியில் ஒரு 10,000 ரூபா தானா? ஆனால் இன்னைக்கு தேதியில் கண்ணாடியே 10,000 ரூபாலாம் இருக்குல்ல? இருக்கு. சரி ஓகே. 10,000 ரூபாய்க்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அன்னைக்கு தேதியில்? ஷோ கேஸ் பண்ணோம். ஓகே. அது உடனே ஓகே. அது நம்ம ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் கம்பெனிக்காரங்க வேணுங்கெல்லாம் இந்த 10,000 ரூபாங்க ஒரு அப்போயே நம்ம 30,000-40,000 ரூபாய்க்கு கண்ணாடியெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க மெட்ராஸ்லேருந்து. ஓ அப்போயே 30,000-40,000 கண்ணாடி இருந்திருக்கு. கண்ணாடி எல்லாம் இந்த மாடல்லையே ஆரம்பிச்சாங்க. பெரிய கம்பெனி எல்லாம் மெட்ராஸில். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாதமான வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். அவரே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை படம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே. எல்லா கம்பெனியும் ஃப்ரேம்ஸும் இப்போல்லாம் 5,000-6,000 ஃப்ரேமே வந்துச்சு. இப்போல்லாம் மினிமம் 100 ரூபாய்க்கு மேலே ஃப்ரேமே இல்லை. 100 ரூபாய்க்கு மேலே ஃப்ரேமே இல்லை கிடையாது. இப்போதான் டைட்டாக வியாபாரம் இதெல்லாம் வேகமாக 5,000 10,000 15,000 அதே மாதிரி கிளாஸும் பவருக்கு தவிர விலை அதிகமாக இருக்குது. விலை அதிகமாக நான் முன்னேற இது இது இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறது இது எத்தனாவது கிளை? ரெண்டாவது கிளை. இப்போ இந்த 2 கிளையுமே நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை என்னோட பெரிய பையனும் பேரனும் பார்த்துக்கிறாங்க. இப்போ இந்த கிளைய கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷன் வைஸா வந்துட்டு இருக்கீங்க, அப்படியே தொன்று தொட்டு பாரம்பரியம் மாறாம. சரி ஓகே. அவங்க கிட்டேயும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு சார்? பேர் ராஜு. ராஜு. ஸோ நீங்கள் எப்படி சார் டேடியோட கம்பல்ஷன்னால ஆப்டிகல் ஸ்கூலில் வந்தீங்களா இல்லை நீங்களா சொந்த விருப்பமோட? நம்ம என்னுடைய சொந்த விருப்பம். ஓகே ஓகே. நீங்கள் வரும்போது எந்த ஆண்டு உள்ள வரும்போது? 78. ஓகே சார். நீங்கள் படித்தது எல்லாமே எல்லாம் லோக்கல்? எல்லாமே ஈரோடு. லோக்கல் ஈரோடு. சரி சார். நீங்கள் அப்போது நீங்கள் 1978 உங்களுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுப்பீங்க? எப்படி? மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தா சென்னையில். அதோட மும்பை. ஓகே. அது ராஜ்கோட். ராஜ்கோட், சென்னை, மும்பை, அப்புறம் மதுரை. கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கிற அளவுக்கு விற்கிற அளவுக்கு ஃபேஷன் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமில் எது ட்ரெண்டிங்காக தேவைப்படுது அந்த மாதிரி அதை மட்டும். ஓகே ஓகே. இன்னைக்கு டேட்டில் எங்கேருந்து எடுக்கிறீங்க? இன்னைக்கு இப்போ எல்லாம் மேக்ஸிமம் தான் ஃபர்ஸ்ட் சென்னை, அப்புறம் அடுத்தது இப்போ மதுரை வாங்கினோம். ஓகே. இப்போ மும்பை, டெல்லி. ஓகே. எல்லாம் டைரக்ட் பர்ச்சேஸ். ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கு நீங்கள் 1970s 80s நீங்கள் வாங்குறதுக்கு ஸ்டாக்ஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு அதிகமாக அப்போ தேவைப்படாது. ஏன்னு கேட்டால் கம்பெனிக்கார எப்போ வருவாங்க, மாடல் பார்க்குறோம், உடனே போய் எங்கே நம்ம பார்சல் விபிபி அப்போல்லாம் ஒன்லி போஸ்டல் தான், நோ கொரியர். ஓகே. அதெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. வித்தின் 1 வீக் மேக்ஸிமம். 1 வீக் அப்புறம் நம்ம டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் வித்தின் 1 மந்த் ஆஃப்டர் 1 or 2 months கழிச்சு அமௌண்ட் பே பண்ணணும். ஓ ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்ல வாங்கிட்டு அப்புறமா தான் பே பண்ணணும். அது இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இருக்கா சார்? இப்போ இன்னைக்கு அதே மாதிரி ஃபர்தர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. யாருமே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா அது அவங்க ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. அதனால அவங்களும் அதே மாதிரியே ஓல்டு ஆப்டிக்கல் பாலாஜி. ஸோ அவங்க சன் வந்துட்டேன், அவங்களோட கிராண்ட் சன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க வெரி ஃபர்தராக அதை பிஸ்னஸ் பிக்கப் பண்ணுறதுக்காக, பிஸ்னஸ் விடக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஃபர்தர் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். அதே சேம் கிளைண்ட்டு அதேபடி அந்த அவங்க வந்து கண்டினியூ பண்ணுற அதே சேம் ஆப்டிகல்ஸ் கரண்ட்ல. ஓகே. மதுரை, சென்னை,
அவ்வளோதான். இங்கே அப்புறம் மும்பை. ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த ஐ சம்மந்தமான விஷயங்கள் வந்து தெரிஞ்ச நபர்களாக இருக்கணுமா, இல்லை தெரியாத நபர்களும் கடை ஆரம்பிக்கலாம்? இல்லை, தெரியல. எக்ஸ்பீரியன்ஸாக ஃபஸ்ட்டு நான் ஐ டாக்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ ஐ டாக்டர் இருந்தார். ஐ டாக்டர் இருந்து வந்தால் நல்லாயிருக்கும். ஐ டாக்டர் இருந்து நல்லா இருக்கும். இப்போ ஒரு சில பேர் அதுக்குன்னு எதுவும் படிச்சு வரணுமா அந்த மாதிரி? இல்லை, அது கண்டிப்பாக கோர்ஸ் இருக்குங்களா, மெட்ரோவில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அதுவும் வெளியே ஆப்டிஷன் கோர்ஸே இருக்குது. 2 years கோர்ஸ், டிப்ளமோ இன் ஆப்தமாலஜி, டிப்ளமோ ரெஃப்ளெக்ஷன் ஆப்தமாலஜி, டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் ஆப்தமாலஜின்னு சொல்லி இது மாதிரி நிறைய கோர்ஸ் வந்துருச்சு. அது 2 years கோர்ஸ் தான், பட் பண்ணால் பெட்டரு. இப்போ செகண்ட் ஜென்ரேஷனாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஸ்டோர் வந்து ரன் பண்ணிட்டீங்க. தேர்ட் ஜென்ரேஷன் இந்த ஆப்டிகல்ஸ்க்கு ஃபர்தர் அடுத்து நம்ம சன் ஆர் ராகுல் நம்ம பிஇசி கம்ப்ளீட்டட். ஓகே, அவன் ஆல்ரெடி யாருக்குன்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு திடீர்னு ஒரு ஆப்டிக்கல்ல இன்ட்ரெஸ்டடு. பட் ஏன்னா நம்ம ஃபாதர் கொஞ்சம் ஏஜ் ஆனால சரி தாத்தா நான் இதில் இன்வால்வ் ஆகிறேன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாஸ்ட் 6 months பேக்கு அதே ஃபீல்டில் என்ட்ரி ஆகிட்டான். ஸோ அவரையும் இப்போ மீட் பண்ணிடலாமா? ஓகே, தாராளமாக பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக. வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸோ பிரதருக்கு வந்து அந்த சேர் ஒன்றும் இல்லை, இருந்திருந்தா டக்குன்னு அப்படியே திரும்பி இருப்பாப்புல. ஸோ எப்படி ப்ரோ இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு தாத்தா அப்பா அவங்களுக்கு அடுத்து நீங்கள் ஒரு 3 ஜென்ரேஷனா நம்ம ஆப்டிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிற அடையாளத்தை விடாமல் அப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் எப்படி பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்க? அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரோ. ஏன் அப்படின்னா எங்க தாத்தாக்கு வந்து கஸ்டமர் நிறையா. ஏன்னா ஈரோடுல நம்மளுக்கு வந்துட்டு 2வது ஷாப். அதனால வந்துட்டு எங்களுக்கு தாத்தா கஸ்டமர் நிறையா. அதனால அதை அப்படியே அப்பா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த இருக்க கஸ்டமர் அப்படியே நம்ம விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அது ஃபாலோ பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெடிஷனல் பிசினஸ் ஃபாலோ பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அதனால அந்த ஒரு அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். சூப்பர். அதுல அந்த புதுசா வந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் டாப்ல போயிடுறாங்க. ஜஸ்ட் நாங்க ஜென்ரேஷனா பண்ணிட்டு இருக்கோம். எங்களையும் கன்சிடர் பண்றாங்க. பட் அவங்க எத்தனை காம்படிட்டர் வந்தாலும் எங்களால நடத்த முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. அனுபவமும் இருக்கு. இன்னொன்று என்னன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு, அதுல தான் பீப்புள் சப்போர்ட்டும் இருக்கு. ஓகே, சூப்பர். இப்போ மக்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரைஸ் வேரியேஷன் அப்படிங்கறதுலயும் நீங்க எப்படி மத்தவங்களை கம்பேர் பண்ண? கண்டிப்பா இதை பத்தி நானே சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலா நான் இப்ப எப்படி சொல்ல வரேன்னா, மற்ற எம்என்சிஸ்லாம் வந்துட்டு 1+1 அதே மாதிரி ஃப்ரேம் ஃப்ரீ லென்ஸ் வந்துட்டு லென்ஸுக்கு மட்டும் காஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் போடுறாங்க. பட் எப்படி உங்களுக்கே தெரியும், ஆஸ் அ காமன் பீப்புளா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் எப்படி ஃப்ரேம் வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்க முடியாது, லென்ஸுக்கு வந்துட்டு லென்ஸுக்கு மட்டும் தான் காசு போடுவாங்கிறது அது வந்துட்டு ஜஸ்ட் சொல்றது தான். ஆனா நம்ம அப்படி இல்லை, வேல்யூ ஃபார் மணி தான். நான் வந்துட்டு லோக்கல் ப்ராடக்டா காஸ்ட்லியாவும் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப ஒரு இருக்கிறதே காஸ்ட்லியஸ்டான ப்ராடக்டை வந்துட்டு இதான் நல்லா இருக்கும், இதான் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதும் சேல் பண்ண மாட்டேன். கஸ்டமர் எந்த மைண்ட் செட்ல வராங்களோ அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு கொடுப்பேன். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். நான் பர்பரி, அதுக்கப்புறமேட்டு டைட்டன் ஐ பிளஸ், ரைசால், அதுக்கப்புறமேட்டு மற்ற எல்லா பிராண்ட் லென்சஸும் யூஸ் பண்றேன். பட் மீடியமான நல்ல குவாலிட்டி லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் இப்பெல்லாம் பிராண்டடா வந்துட்டு லென்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணி தராங்க. குவாலிட்டியா இருக்கு அந்த அளவுக்கு. அதாவது ஆன்டி ஸ்கிராச்ல இருந்து ஆன்டி டஸ்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கு. நாங்க அதான் ப்ரிஃபர் பண்ணுவோம் மோஸ்டா. அது ப்ரிஃபர் பண்றது ஓரளவு கரெக்டா தான் இருக்கும். பிரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கிட்ட வந்து இவ்வளோ ரேஞ்சில் இருந்து ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளோ உங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? 399 இருந்து இருக்கு. 399 இருந்து இருக்கு. அப் டு உங்களுக்கு 15,000 வேணும். 399 இருந்து 15,000 வரைக்கும் ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கீங்க. சூப்பர். இப்போ இன்னொரு ஒரு மேஜரான ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஐ டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு சில பேஷண்ட்ஸோ சில கஸ்டமர்ஸோ வந்து அந்த இது கொடுப்பாங்க. பட் நீங்கள் மேக்கிங்க்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் சொல்லும்போது அவங்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? என்னதான் தெரிஞ்ச கஸ்டமராக இருந்தாலும் சரி, தெரியாத கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஒரு சில இதெல்லாம் போகும், அவங்களும் பார்கெயின் பண்ணுவாங்க. அந்த ஒரு கான்ட்ரவர்சிஸ் ரெகுலரா பிசினஸ்ல எதுவுமே இருக்கு. அதான் நீங்க எப்படி இந்த ஆப்டிக்கல் ஃபீல்ட்ல சமாளிக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் கைண்டாவே பேசிடுவேன். அது இல்லாம உண்மையை உடச்சு சொன்னா யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கதான் செய்வாங்க. அப்படி உண்மையை உடச்சு சொன்னதுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்கல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேட் பண்ண ட்ரைன் பண்ணுவேன். அவங்க அதுலயே வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க வரதே குவாலிட்டிக்காக தான் ப்ரோ. எங்கள்கிட்ட வந்து பார்கெயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மற்ற பக்கத்தை விட எங்கள்கிட்ட குவாலிட்டி நல்லாவே இருக்கும், சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். அதுக்குன்னு வந்து சீப்பா இருக்குங்கிறதுக்கோசரம் குவாலிட்டி குறையாது. வேல்யூ ஃபார் மணி ஃபர்ஸ்டே சொன்னதுதான். அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு நான் வந்துட்டு ஷூரிட்டி கொடுக்குறேன். சூப்பர். அந்த தேர்ட் ஜென்ரேஷன் பிளட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. விட மாட்டேன், கொடுக்க மாட்டேன், பிசினஸை விட மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பவர் கிளாஸ் அதை தாண்டி நம்ம கிட்ட வேறு என்னென்ன கிளாஸ்லாம் அவைலபிளா? ரீடிங் கிளாஸ் இருக்குங்க ப்ரோ, கூலர்ஸ் இருக்கு, கான்டாக்ட் லென்சஸ் இருக்கு, பவர் கிளாஸஸ் ரெகுலர். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். நீங்க சொன்னா உங்களுக்கோசரம் எங்களுக்கு வந்துட்டு அதாவது வந்து எங்களுக்கு எப்படின்னா எங்களோட லாபத்தை விட எங்களோட கஸ்டமர் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி போறாள். அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் ஆஃபர். இப்போ வந்துட்டு பிரைன் இதாக இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு பில் இருக்கலாம், அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு நாங்கள் அதை சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா 50% ஆஃபர் பண்ணுறோம். ஓகே, 50% பண்ணுறோம். சூப்பர். எங்களுக்கான ப்ராஃபிட்டே அதில் இல்லாத மாதிரி
ஜஸ்ட் நெட் ரேட்ல கொடுக்குற மாதிரி. அதாவது இது வந்து ஒரு பிசினஸையும் தாண்டி ஒரு சோஷியல் கேரையுமே வந்து கண்டிப்பா. ஏன்னா நம்ம மட்டும் பழச்ச பத்தாது, நம்மளால ஒரு 4 பேர் பழக்கணும். அடடா, நல்லாவும் பேசுறீங்க, அட் த சேம் டைம் ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களும் பண்றீங்க. கண்டிப்பா ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுடைய ஷாப் சைஸ்க்கே ஒரு ஆப்டிகல்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கையில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்? மினிமம் ஒரு 2 lakhs. மினிமம் ஒரு 2 lakhs இருந்தால் போதும். இது எப்படி நீங்கள் ஒரு மிட் ரேஞ்சில் போட்டாங்க அப்படின்னா ஒரு 6 lakhs கண்டிப்பாக நீடு. ஏன்னா மெஷினே ஒரு 3 lakhs பக்கம் வந்துடும். அது இல்லாத அட்வான்ஸ் ரெண்ட், ஆல்ட்ரேஷன், அது இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் போக ஒரு 5 to 6 கண்டிப்பாக வந்துடும் மிட் ரேஞ்சில் போட்டால். சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு 2 lakhs போதும். ஓகே. என்ன மிஷின் தேவைப்படும்? அந்த ஆட்டோ ரெஃப்ளெக்டோமீட்டர்னு சொல்லுவாங்க, ஐ டெஸ்டிங் மிஷின். அது மட்டும் இருந்தால் போதும். இதே டாக்டர்ல இருந்தாங்கன்னா சோனோமீட்டர் மற்றதெல்லாம் தேவைப்படும். அது செட் வந்து 9 lakhs வருது. இதுனா ஜஸ்ட் 2.5 lakhs தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் அவைலபிள் இருக்கு. அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் மேஜராக பார்த்தோன்னா ஒரு 6 to 7 5 to 7 முடிச்சிடலாம். ஓகே. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவை? அவங்க ஆப்டோமெட்ரி முடிச்சிருந்தா ஓகே. பட் அப்படி இல்லைன்னா உள்ள ஒரு ஆப்டலமிக் வேணும். அப்படி இல்லைன்னா டாக்டர் இருந்தாங்கன்னா பெட்டர், இன்னும் ரொம்பவே பெட்டர். டாக்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கன்சல்ட் பண்ற அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துடலான்றீங்களா? அதாவது அப்படி நான் சொல்ல வரல. இப்போ எப்படி சொல்றேன்னா, எப்படி செக் பண்றதுக்கு சர்டிஃபைடு ஒரு ஆள் வேணும். எங்களுக்கு டாக்டர் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. இதே டாக்டர் இல்லாத ஆப்தலமிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தாங்கன்னா இவர் சர்ஜன், அவர் வந்துட்டு அசிஸ்டன்ட்னு மட்டும் போட்டு வெரிஃபைட் சைன் போட்டு கொடுத்துடலாம். ஓகே. ஏன்னா கண்ணு கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறப்போ அதுக்கான ஆள் பார்த்தா தான் மக்களும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இன்னொன்று வந்து ஒரு யங்ஸ்டராக என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ்லாம் நம்ம ஜெயிக்க முடியும்? நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கரண்ட்டாக? அதாவது வந்துட்டு ப்ரோ, ஒரு யங்ஸ்டருக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக வந்துட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா தான் அடுத்த ஒரு 5 வருஷத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும். சூப்பர். அதை தாண்டி என்னன்னா அது ரொம்ப பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க, அங்கெல்லாம் வந்தாங்கன்னா நான் போய் தான் ஆகணும். பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப அதுக்கு இதாக ஆகாமல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இதில் வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக பண்ண முடியும். ஏன்னா இதில் எஜுகேட் ஆனாதான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஹை லெவல் போக முடியும். இல்லைன்னா இதே லெவல்லே தான் இருக்க முடியும். பெருசா வந்துட்டு எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்ல ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு தெளிவான விஷயமாவும் இருக்கும். ஸோ பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷ்ஷஸ்ஸு அண்ட் நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான், நம்ம பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் நம்ம எல்லாம் பல்ல கடிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டை நாமளே உருவாக்கிக்கலாம். ஸோ ஒரு 3rd gen என்டர்பிரினராக, ஒரு யங் என்டர்பிரினராக ஒரு ஷார்ட் டிப் சொல்லணும், இன்னைக்கு டேட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டிப் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எடுத்தோடனே வந்துட்டு நிறைய அமௌண்ட் வேணுன்ற மாதிரி யாரும் நினச்சிருந்தீங்க. ஏன்னா எங்களுக்கே இப்போ அப்படிதான், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் தான். அவ்வளோதான், இந்த ஒன்லைன் தான். பேசிக்கில் வந்து ஸ்ட்ராங் ஆனோம்னாலே போதும், மற்றபடி பிரச்சனையே இல்லை. வந்துட்டு செல்ஃப் லேர்னிங் ரொம்பவே முக்கியம். செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் இன்னைத்த அப்டூ டேட்டுக்கு நம்ம இல்லை அப்படின்னா, அப்டேட் ஆகலைங்கிற பட்சத்தில் ஃபோன் மாதிரி தான் ப்ரோ. அப்டேட் ஆகலைன்னா வேஸ்ட்டு. நிறைய ஃபோன் அப்டேட் ஆகி வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சரி வேண்டாம், அது போக வேண்டாம். நம்ம ஒரு ஆப்டிக்கல் பிஸ்னஸில் இன்னைக்கு டேட்டில் நீங்கள் மந்த்லி உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எல்லாமே போக எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா எவ்வளோ வருது? எல்லாமே போக ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு 20,000. 20,000. ஓகே. ஸோ 20,000 அப்படிங்கிறது ஒரு மினிமமான லெவல். இதுக்கு மேலேயும் போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா. ஏன்னா அது B1 பிரான்ச் 1ல வந்துட்டு பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளது பிரான்ச் 2 இப்போ ஸ்டார்ட் அப் நானும் அப்பாவும் சேர்ந்து பண்றாங்காட்டி எங்களோட சர்க்கிள்ஸ்ல மட்டும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் லெவல் கொஞ்சம், ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு மிட் ரேஞ்சில் தான் தெரியும், இனிமேல் தான் ரீச் கொடுக்கணும். ஓகே. சூப்பர் ப்ரோ. உங்களுடைய ஆப்டிகல்ஸ் பிஸ்னஸ் இன்னும் பல சக்ஸஸை வந்து நோக்கி போகட்டும். ஸோ B1 B2 இருக்குது, B3 B4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் சொன்னது பிஸ்னஸ் மட்டும் பண்ணாமல் மற்ற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் பிஸ்னஸ் தமிழ் நேயர்கள் சார்பாக உங்ககிட்ட வாழ்த்துக்களாகவும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் ப்ரோ. உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் தாத்தா, அப்பா, நீங்கள் 3 பேருமே இன்டர்வியூ கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி சூப்பராக ஒரு டக்கரான பிஸ்னஸ் சார்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாபி கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய், டேக் கேர்.